இங்க நம்ம மணியும் பாத்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கணும்னா வீட்டுல இருக்க பொம்பளைங்க யாராவது பரிகாரம் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம கார்த்திகோட அம்மாவும் பாத்தீங்கன்னா வாய் வச்சு சும்மா இல்லாம அதே பொம்பளை இல்லாத வீடு ராசி கட்ட குடும்பம் அப்படி இப்படின்னு தப்பா பேசி உடனே நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா ஏன் இந்த குடும்பத்தை நானும் தானே இருக்கு நான் செய்ய மாட்டேன் என் குடும்பத்துக்காக நானே பரிகாரம் பண்ணுவேன்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒன்னா உட்காந்துட்டு இருக்க நேரத்துல நம்ம மணியும் வந்ததுதான் மணிக்கிட்ட பரிகாரம்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னுட்டு நம்ம நிலாவும் கேட்கவும் தான் உடனே நம்ம மணியும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பொண்ணுங்க எல்லாருமே தீச்சட்டி தூக்குவாங்கன்னு சொன்னதான் உடனே நம்ம நிலம் என்னது தீச்சட்டியா அப்படின்னா என்னால முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம பழவன் இப்படி கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணி தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு அப்படிலாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதே நேரம் இங்க நம்ம சந்தாவும் பாத்தீங்கன்னா உள்ள ஹீட்டர் ஆன் ஆகலன்னதும் நம்ம சேரன் கிட்ட வந்து சொல்லியும் கார்த்திகாவும் பாத்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து போவாங்க. போன இடத்துல நம்ம சந்தாவும் பாத்தீங்கன்னா வலிக்குவில நம்ம சேரனும் பாத்தீங்கன்னா பிடிச்சிருவாங்க. அதே நேரம் இங்க காலையிலே பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்த இடத்துல நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா பூச்செடி தூக்கலன்னதுதான் உடனே நம்ம கார்த்திகாவோட அம்மாவும் பாத்தீங்கன்னா எனக்கு தான் தெரியுமே பெருசா சவால்லாம் விட்ட போப்போன்னு சொல்லி அங்க இருந்து விரட்டி விட்டுருவாங்க. அதே நேரம் பாண்டியும் பாத்தீங்கன்னா நம்ம வந்தது குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிடதானுங்க இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்கன்ட்டு நம்ம நிலா கிட்ட சொல்லுவாங்க.